ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பப் ஸ்லீவோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும்னு கையோட நீளம் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த எடுத்ததுலேருந்து மேலே எக்ஸ்ட்ரா 3, அதே மாதிரி இந்த சைடுலேயும் எக்ஸ்ட்ரா 3, சரிங்களா? எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் கட் பண்ணுற மாதிரி 9 எடுத்துருக்கோன்னா அதுலேருந்து 2.5 மேலேருந்து கீழே 2.5 கழிச்சிட்டு அந்த கேர்வுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம், சரிங்களா? இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்லீவ் வந்து நல்லா வரும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வெட்டுறோங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு அதே மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி அவுட்ஃபிட் வரும். இப்போ நம்ம இந்த பார்க்குறதுக்கு இந்த கொக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்லீவுக்கு வெட்டி எடுத்துக்கிறோம், சரிங்களா? என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஏன் நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா, அதை நீங்கள் தைக்கும்போது பாருங்கள், அதில் ஒரு சின்ன ஒரு டிப் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம டாட் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்லீவும் நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டோம். சாரீ ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஸ்லீவ் நறுக்கி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான் அந்த எந்த இடத்துலேருந்து டாட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நேராக நம்ம கோடு போட்டுட்டு அடிக்கிறப்போ அந்த நேர் கரெக்டாக வரும். இப்போ இதில் கரை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த கரையை தெரிகிற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். நேராக தைச்சிட்டு நம்ம இதை தைச்சதுக்கு பிறகு இது அதாவது லைனிங்கும் சாரீ ப்ளவுஸோட துணியும் சேர்த்ததுக்கு பிறகு எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கை வந்து நீங்கள் எப்படி எப்போதுமே அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணி தைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் தான். நார்மலாக ஒரு ஸ்லீவுக்கு வந்து அதே மாதிரி லைனிங்கோடு நம்ம சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இது கொஞ்சம் நம்ம கட் பண்ணி காட்டுறதுனால ஒரு 12 நிமிஷம் 11 நிமிஷம் காட்டுது. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் செய்கிற மாதிரியே இருக்கும். சின்னதாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா நமக்கு இதில் வேலை இருக்கும். லைனிங் வந்து கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் கூடவே வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒரு 5நாவது கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக தைக்கிறத விட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமுக்கு தையல் போட்டு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஏன்னா கரை இருக்கிறதுங்களுக்கு அமுக்கு தையல் போட்டு நம்ம தைக்கிறப்போ அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம தைக்கிறது, சரிங்களா? ரெண்டு சிலைவுக்குமே அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டுட்டு அது மேலே நம்ம இன்னொரு தையல் 2ஐயும் சேர்த்து நம்ம போட்டுக்கிடலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அமுக்கு தையல் போட்டு திருப்பும்போது ஒரு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம செய்கிறது. இல்லை நான் இது போடாமே நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தைச்சிக்கிடலாம். இப்போ இன்னொரு தையல் வந்து நம்ம அது மேலே போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்லீவ் அடிச்சிட்டோம், இன்னொரு ஸ்லீவும் நம்ம அதே மாதிரி முடிச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தைக்கும்போதே பாருங்கள் நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு குட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 தையல் போட்டு நம்ம அடிக்கிறது. இப்போ அடிச்சுட்டு நம்ம இந்த ஓரத்தில் நம்ம எப்போதும் எப்படி ஸ்லீவ் லைனிங்கையும் சேலை துணியை நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சேர்த்து தையல் போட்டுக்கிடுவோம். தையல் போட்டதுக்கு பிறகு தான் நமக்கு மெயின் இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கானதே இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி டைப்பில் ஒரு ஸ்லீவ் வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். அது என்னத்தில் அதுவும் க்ரீன் ப்ளவுஸு, இதுவும் க்ரீன் ப்ளவுஸு. ஆமாம், நம்மக்கிட்ட நான் வந்து வீடியோ வந்து நான் என்கிட்ட கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுவேன். எனக்கு எது நல்லா இருக்குமோ, எது என்னால் ஈஸியாக செய்ய முடியுமோ அதை தான் நான் வந்து வீடியோவாக எப்போதுமே நான் எடுத்து போடுவேன். நிறையா பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு தைப்போம் அப்படிமோ ப்ளவுஸோட நார்மல் ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து லைனிங்கும் துணியும் நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, அதனால் பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, சாரி. அது எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் இது. அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும். எனக்கு பஃப் ஸ்லீவ் வேணும், ஆனால் ரொம்ப பஃபாக இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைனை நீங்கள் கண்டிப்பாக வந்து தைச்சி கொடுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் பற்றி அந்த இடத்துல டாட் போட்டேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம மடக்கி மடக்கி பிடிச்சிக்கிறணும். நம்ம எந்த இடத்துல டாட் போட்டோமோ அந்த இடத்துலேருந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் வச்சு பிடிச்சிக்கிறணும். நல்லா பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேங்கிறத கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்படி அடிக்கிறேங்கிறத பிடிச்சு காட்டினேன் இல்லையா, இப்போ நான் அதே மாதிரி தச்சே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப டபுள் ஸ்டிச்செலாம் போட வேண்டாம், சும்மா இந்த மாதிரியே நீங்கள் வைக்கலாம், நம்மளோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு கூட அயன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அயன் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த சைடு எப்படி நம்ம 3 இது பிடிச்சோமோ அதே மாதிரி அந்த சைடு நம்ம 3 பிடிக்கணும். அதே மாதிரி தான் அந்த ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த சைடு 3 அந்த சைடு 3 நல்லா பாருங்கள், நான் அதில் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகான இந்த மொபைல்லலாம் காட்டுவாங்க இல்லையா, நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது பார்த்திங்களா. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் அழகாகவும் இருக்கிற ஒரு ஸ்லீவ் தான் இது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். ரெண்டுக்கும் சேர்த்து சென்டரில் ஒரு இது பண்ணிவிட்டு கட் போட்டுக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, கட் பண்ணும்போது போட்டோம்ல, அந்த டாட்லேருந்து இங்கிட்டு 3 இது அங்கிட்டு 3 இது பிடிக்கணும். அந்த ஸ்லீவுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக நீங்களும் அதே மாதிரி தைக்க முடியும். பிகினர்ஸாக இருந்தால் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்போதும் நல்லா தைக்கிறவங்களா இருந்தால் அவங்க ஒன்ஸ் பார்த்த உடனே இதை வந்து கரெக்டாக தைச்சிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கிற டிசைன் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே ட்ரை பண்ணி நான் போடுவேன். எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும். அழகாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கணும். இப்போது எப்படி நம்ம வந்து ப்ளவுஸு கையை வந்து எப்படி நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணுவோம். அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் இது மடங்காமல் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், இப்போ நான் அயன் பண்ணி காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம செயல்படணும். அப்போ தான் வந்து அந்த அவுட்ஃபிட்டு நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளு, ரொம்ப ஈஸி, அதே சமயம் ஒரு நல்ல ஒரு ராயலான லுக்கு கிடைக்கிற இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் இப்போ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி அழகாக ஒரு இது தைக்க முடியும். அந்த கம்கட்டுக்கிட்ட நம்ம கர்வாக வெட்டுவோம் இல்லையா, அது தைக்கும்போது இங்கே லைட்டாக அந்த இடத்துல மட்டும் வளைச்சி வெட்டிக்கிடலாம். எப்போதும் எப்படி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக தைச்சிட்டோம். கொஞ்சம் இழுக்காமல் அப்படியே வச்சு நம்ம தைக்கணும்.
நான் எப்படி தைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நான் நல்லாவே காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தைச்சிட்டு இதே மாதிரி நிறையா ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் தைப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஒரு பிக்சரை காமிச்சிட்டு இது மாதிரி தைங்கன்னு சொல்லையில் நம்ம வந்து இப்போ மொபைலில் ஏதாவது ஒரு இமேஜ் காமிச்சிட்டு இதே மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம தைச்சி கொடுப்போம். ஆனால் அவங்க வாங்கியிருக்கிற அமௌண்ட் அதே ப்ளவுஸுக்கு அதே டிசைனுக்கு நம்ம போட்டோம்னா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு கூட கேட்காம அதோட கொஞ்சம் கம்மியாக கேட்டாருனால என்ன இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கும்போது யாருக்கு தைக்கிறோங்கிறத பார்த்துட்டு தைக்கணும். ஏன்னா நான் தப்பாக சொல்ல கிடையாது. ஏன்னா நம்மளோட உழைப்பு போட்டிருப்போம் இல்லையா, அந்த உழைப்புக்கு அவங்க ஏன்னா 2, 3 பேர் நானும் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவசரமாக கொடுத்து இதை தைச்சி கொடுங்கம்பாங்க. நம்மளும் அந்த அவசரத்தில் நைட்டோட நைட்டாக தூங்காமல் இருந்தெல்லாம் தைச்செல்லாம் கொடுப்போம் டிசைனாக. ஆனால் அவங்க என்ன இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து இது நம்மளோட செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து நம்மளோட தையலுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம வாங்கணும். இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் எவ்வளோனா தையக்கூலி இல்லாமல் ரூ. 60 நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் ஸ்லீவுக்கு மட்டும். ஏன்னா இது வெட்டி இது நம்ம தைச்சி இது தைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சா நான் அதுக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அமௌண்ட்டு சொல்லி வாங்கிக்குவேன். இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் நம்ம எடுத்து போட்டது, தையல் வந்து தையக்கூலியோடு நான் சேர்த்து 190 ப்ளஸ் ஒரு 60 250 இந்த ப்ளவுஸுக்கு நான் வாங்கினேன். இதுக்கு 250 இந்த ப்ளவுஸுக்கு ஒருத்தாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.